ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களையும் இணையதள வாயிலாகவும் நேரலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படுவாராக. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பார்ப்போம். மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசி கேட்கலாம். மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசி கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யாவரும் தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற இந்த பாடத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனானவர் அவர் சொன்ன வாக்குத்தத்தம், உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஏன் ஆண்டவர் முழு இருதயம் சொன்னார்? ஏன் ஆண்டவர் முழு ஆத்துமா என்று சொன்னார்? ஏன் ஆண்டவர் முழு மனது என்று சொன்னார்? அன்பானவர்களை கவனிங்க. இன்றைக்கு அநேகருடைய கவலைகள் அதுதான். பாதி இருதயத்தை தேவனுக்கும், பாதி இருதயத்தை உலகத்துக்கும், பாதி ஆத்துமாவை தேவனுக்கும், பாதி ஆத்துமாவை உலகத்துக்கும், பாதி மனதை தேவனுக்கும், பாதி மனதை உலகத்திற்கும். உலகம் என்றால் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆக இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் கூட எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார். ஜனங்களுக்குள் முழு இருதயம் இல்லை, முழு ஆத்துமா இல்லை, முழு மனது இல்லை. ஒரு பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் அல்லது கல்லூரிக்கு அனுப்புகிறோம். அப்ப பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்படுத்து உடைகள், உடைமைகள், பொருளாதாரம், இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நோட்டு, புக்ஸ், மற்ற பேக், யூனிஃபார்ம் அத்தனையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறார்கள். அந்த பிள்ளைகள் போய் படித்து அவர்கள் வாழ்க்கையில வெற்றி படிக்கட்டுகளை, வெற்றியின் படிகளை, சோதனையின் படிகளை தகர்த்து வெற்றியின் படிகளுக்குள் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அதற்காக தான் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக கடனுடனப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் எதிர்பார்ப்பது நல்ல படிப்பு, நல்ல குவாலிட்டி, நல்ல குவாண்டிட்டி, டிசிப்ளின். என் பிள்ளை மருத்துவ கல்லூரி படிக்குமானால் அந்த மருத்துவ, அந்த டிசிப்ளின், அந்த நல்ல ஒழுக்கங்கள் அந்த பிள்ளைக்கு வந்துவிட வேண்டும். ஒருவேளை மற்ற படிப்புகளுக்கு, ஆர்ட் சயின்ஸ் போன்ற படிப்புகளுக்கு படிக்கிறவர்களா இருந்தால் அதற்கான அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம், அந்த ஆர்ட் சயின்ஸ் கல்லூரி டைம் என்ன, டைம் டு டைம், மருத்துவ கல்லூரி டைம் டு டைம், அந்த பிள்ளைகள் ட்ரெஸ் கோட், அந்த டைமிங், அவருடைய ட்ரெஸ் கோட், இது அத்தனையும் அவசியமா இருக்கிறது. இது எல்லாவற்றையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? மருத்துவ கல்லூரியா இருந்தால் ஒரு மனுஷனை குறித்து என் மகள், என் மகன் படிக்க போகிறாள். அல்லது ஆர்ட் சயின்ஸ் என்றால் இந்த சமூகத்தை குறித்து படிக்க போகிறாள். ஒரு சயின்டிஸ்ட் என்றால் விஞ்ஞானத்தை குறித்து படிக்க போகிறாள். ஆக அதுக்கான அந்த குவாலிட்டி, அந்த குவாண்டிட்டி ஒவ்வொரு மாணவரிடத்துல பெற்றோர்கள் எதிர்பார்ப்பது வழக்கம். அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு தாளந்தோடு அவர்கள் உருவாக்கப்படவில்லை, அவர்கள் படிக்கவில்லை. நான் எல்லா பணங்களும் செலவழித்து கடனுடனே பெற்று படிக்க வைத்தும் பிள்ளைகளுடைய நல்ல ஒரு மார்க்கில் ஸ்கோர் பண்ணல, அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கல, அந்த பிள்ளைக்கு இன்னும் 6 மாசம் ஆகிறது, இன்னும் பிபி பார்க்க தரல,
6 மாசமா பனி போகிறது, இன்னும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஐவி போட தெரியல, 1 வருஷமா போது ஒண்ணுமே தெரியல அப்படின்ற அளவுல என்ன செய்யக்கூடாது? பெற்றோர்கள் கூனி குறுகி வேதனைப்படக்கூடாது. ஆக அவர்கள் முழு இருதயத்தோடும் முழு தெம்போடு அவங்க போய் அப்பமா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம அந்த அந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டால் தான் மற்ற மனுஷனுடைய இருதயத்தை, அந்த மனுஷனுடைய அந்த உயிரை நாம் காப்பாற்றப்பட முடியும். இன்றைக்கு நாம் ஒருவேளை இந்த ஐவி லைன் எப்படி போடுகிறார்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளாவிட்டால் நாளைக்கு எப்படி அதை நாம் செய்ய முடியும்? அப்படி என்று அந்த மாணவர்கள் யோசிப்பார்கள். அந்த மாணவர்கள் இன்றைக்கு எனக்கு சரிவர அதாவது பிளட்டை பத்தி தெரியல, ரத்தத்தை பத்தி தெரியல, ரத்த அணுக்களை பத்தி தெரியல, எந்தெந்த ரத்தம் எப்படி இருக்கு, எந்த வேலையில் எப்படி இருக்கோ, எந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கோ, இந்த ரத்த அணுக்களை பத்தி தெரியலனா என்ன செய்வது என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியலனா நாளைக்கு ஒரு மனுஷ உயிரை காப்பாற்ற முடியாது. எனவே ஒரு மனுஷ உயிரை காப்பாற்ற மருத்துவ படிப்பு அவசியம். அந்த மருத்துவ படிப்புக்குள்ள போகிற அந்த பிள்ளைகள் அதை சரியாக நேர்த்தியாக அவர்கள் படிப்பதற்கான வழிமுறைகளை ஆக பெற்றோர்களும் அதை கற்றுக்கொள்ள, பெற்றோர்கள் அதுக்கு தேவையான பண உதவிகளை செய்கிறார்கள். ஆக கல்லூரியும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிறது. ஆக அந்த பிள்ளைகள் முழு இருதயத்தை செலுத்தி முழு போர்ஸை போட்டு அங்கே கல்லூரிக்கு வந்து படிக்கணும்னு வர பிள்ளைகள் வந்து அவர்கள் படிக்கிறார்கள். ஏதோ விளையாட்டுத்தனமா வருகிறவர்கள் அவர்கள் வந்து விளையாட்டுத்தனமா போகிறார்கள். ஆக அதுபோலத்தான் ஆண்டவராகிய தேவன் இங்க சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். என்னதுங்க? முழு இருதயத்தோடும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை தேட வேண்டும் வந்தீங்களோ தெரியல. பாஸ்டர் கேட்பார், பாஸ்டர்மா கேட்பாங்க அப்படின்னு வர்றவங்க அநேக பேர் என்று நான் பார்க்கிறேன். காரணம், நாட் இன் ஸ்பிரிச்சுவல் யுவர் ஓன் லைஃப். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை இல்லை என்பதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் என்னுடைய நோக்கமும் இருக்கிறது. காரணம், உங்களுக்குள் பரிசுத்த வாழ்க்கை இல்லை, பரிசுத்த ஒழுக்கம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும். இன்னைக்கு எத்தனை பேர் முழு இருதயத்தோட ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள்? சொல்ல முடியுமா உங்களால? நிச்சயமா முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பூமிக்கு வந்தால் உங்களை எடுத்துக்கொள்ளப்படுவார் என்றால் நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும். முழு இருதயம் அவசியம் வேணும். இந்த இருதயம் யாருக்குரிய இருதயம்? மனுஷனுக்குரியதா தேவனுக்குரியதா? இந்த இருதயத்தில் யார் வாழ வேண்டும்? சொல்லுங்க, யார் வாழ வேண்டும்? அப்படி கீழே கவுந்து கிடக்காதீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு அதாவது மோசே மலைமேலிருந்து இறங்கி வரும்போது ஜனங்க மோசேவை அப்படி நிமிர்ந்து பார்க்க முடியல. காரணம், அவர்கள் சாபத்தில் விழுந்து விட்டார்கள், விக்கிரகாராதனையில் விழுந்து விட்டார்கள். அவர்கள் தான் அப்படி நிமிர்ந்து பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் எந்த ஒரு சராசரி லைஃப்ல உங்க வாழ்க்கையில யாரை பார்த்து பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேச கத்துக்குங்க. எந்த மனுஷனும் அவங்க கண்ணை பார்த்து பேசாதவங்க அத்தனை பேரும் மாயமாலமானவர்கள், பொய்க்கு பிதாவானவர்கள். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க முகத்தை மட்டும் இல்ல, அவங்க கண்ணை பார்த்து பேசணும். அவன் தான் சரியான நபர், அவர்கள் தான் சரியான நபர்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க கண்ணை பார்த்து பேச, ஐ டு ஐ. உன் கண்ணு அவங்க கண்ணை பார்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஏன் ஆண்டவர் முழு இருதயம், ஏன் முழு ஆத்துமா, ஏன் முழு மனதுன்னு சொன்னாரு? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க முழு இருதயமும் இல்லை, முழு ஆத்மாவும் இல்லை, முழு மனசும் இல்லை. அப்ப பாதி இங்க, பாதி உலகத்துல, பாதி ஆலயத்துல, பாதி உலகத்தார் மத்தியில. பாதி பேர் சர்ச்சுக்கு போலாமா இன்னைக்கு, வேண்டாமா?
பாதி பேருக்கு பாதி இதயம் ஆத்துமா உள்ள இங்க இருக்கும், பாதி ஆத்துமா வெளியில எங்கனா சுத்திட்டு இருக்கோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ தேவனிடத்துல, தேவனாகிய கர்த்தரிடத்துல, அவர் ஆலயத்துக்கு நம்ம எதுக்காக வருகிறோம்? அன்பு கூறும்படியாய் வருகிறோம். அது அறக்குற அன்பு அல்ல, பாதி அன்பு அல்ல, பாதி அன்பு அல்ல, அரைக்குறையாக அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனசு, ஒவ்வொருவரும் நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்ட உங்களைத்தான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 145:20 சொல்லியிருக்கிறார், தம்மில் அன்பு கூறுகிற, தம்மில் என்றால் ஆண்டவருக்குள், தேவனுக்குள், கர்த்தர் உன்னுடைய கருத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனம், இந்த வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் இந்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை, இந்த வார்த்தை தான் வசனம், வசனம் தான் இயேசு. இந்த வார்த்தைகள், இந்த வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ அன்பு கூறும் பொழுது கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். பிறனிடத்தில் அல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல அன்பு கூறுங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். எப்படிப்பட்ட அன்பா இருக்க வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் அரைக்குறையான அன்பை, ஒருவேளை உன் கட்டின கணவன், ஒருவேளை கட்டின மனைவி, நீங்கள் மனைவின் இடத்துல சரியான விதத்தில் அன்பு கூறாவிட்டால் அந்த மனைவினுடைய அந்த அன்பு உன்மேல் இருக்குமா, அல்லது உன்மேல் இருக்கிற அந்த அன்பு அந்த மகளுக்கு உன்னை விட்டு போய்விடுமா? ஒருவேளை மனைவி புருஷன் மேல் அன்பு கூறாவிட்டால் அந்த புருஷன் உன்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு அது வீணாய் போய்விடும், உன்னை விட்டு விலகி போய்விடும். எனவே ஒரு சராசரி மனுஷ வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக குடும்பமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்தேயு புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். ஆக இயேசுவே இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னார். அதற்கு முன்பாக உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5 அங்க சாலமோன் ராஜா மூலமாக கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க உபாகமத்துல 6ஆம் அதிகாரம் 5 தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல, பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வருவதற்கு முன்பாக 5,000-6,000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் தான் உபாகமம். ஆக அந்த உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், கவனிங்க, முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப ஏன் கர்த்தர் முழு 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 இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், முழு மனதில் ஏன் சொன்னார் கர்த்தர்? அப்போ உங்களுக்குள்ளே அரைக்குறையான இருதயம் இருக்கிறது, அரைக்குறையான அந்த ஆத்துமா இருக்கிறது, அரைக்குறையான மனசு இருக்கிறது, அரைக்குறையான பலன் இருக்கிறது. அந்த மனசு பலனும் அரைக்குறையா வந்து கர்த்தர் கொடுப்பது, அரைக்குறையாய் வந்து கர்த்தரை ஆராதிப்பது, அரைக்குறைய நேரத்துக்கு வராம வருவது, நேரத்தை காலத்தை விட்டு விடுவது. ஆக இப்படிப்பட்ட அரைக்குறையான
சம்பவங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு இருந்தா பயன்படுத்து, நிரந்தரமா அன்பை பயன்படுத்து. பாசம் இருந்தா நிரந்தரமா பயன்படுத்து. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தள்ளாதவர், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தள்ளாதவர். என் அன்பு தேவ பிள்ளையே, வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இங்க லேவியராகும் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18 வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 18 வசனத்தை ஆண்கள் பகுதியில் ஒரு வேகமாய் வாசிக்க கேட்கலாம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் நீங்கள் பொறாமை கொள்ளாமல். அன்பானவர்கள் நிறுத்துங்க. அன்பு தேவ பிள்ளையே, பழிக்கு பழி வாங்காமலும். இன்னைக்கு அந்நியர்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், தெரியாத ஜனங்கள், புரியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூட ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க மாட்டேங்கிறார்கள். ஆக பழி, ஒருவருக்கு ஒரு பழி வாங்காமலும். என்னது, என்ன பண்ணக்கூடாதா? ஒருவருக்கொருவர் பழி வாங்காமலும். வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொரு பழி வாங்காமலும். அப்ப பழி வாங்கிறது உங்க வேலையா? யாருடைய வேலை? அவர் கர்த்தருடைய வேலை. அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குவது, ஒருவருக்கு ஒரு பழி வாங்குவதும், பழி சொல்லை பேசுவதும், பழி இச்சகமான சொல்லை அவர்களுக்கு நேராக இடுவதும், பழி சொல்லும் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். சூரியனுக்கு கீழே ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார், எல்லா ஜனங்களும் படைத்திருக்கிறார். ஆனால் நாம வென்றால் என்ன சொல்லுகிறோம்? ஒருவருக்கு ஒரு பழி வாங்குகிறோம். அந்த பழி வாங்குதலை விட்டுவிட வேண்டும். பழி வாங்குதல் தேவனுடைய வேலை அல்ல. பழி வாங்குவதும் ஜனபுத்திரர், இந்த பூமியில் இருக்கிற சகல புத்திரர்கள் ஜனங்கள் மேல் நம்ம என்ன பண்றோம்? பொறாமை கொள்ளுகிறோம். என்ன பண்றோம்? பொறாமை கொள்ளுகிறோம். பொறாமை உள்ள மக்களை நம்ம இருக்கக்கூடாது. பொறாமை உள்ள ஜனங்களை நம்ம இருக்கக்கூடாது. ஆக பழி வாங்குவதும், ஜனபுத்திரர் மேல் நீங்கள் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல நீங்கள் அன்பு கூற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பான தேவ பிள்ளைகளே, யாவரும் தூங்காதபடி விழித்திருந்து கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்ப நம்மிடத்துல அன்பு கூறுவது போல நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாருமே, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இளம் வாலிபர்களா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், வயோதிகளா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், அவரவர், ஏன் நம்ம ஏஞ்சல் எடுத்துக்க, காலையில் எழுந்து எங்க கிளம்பணும்? சர்ச்சு கிளம்பணும், தேவாலயத்துக்கு கிளம்பணும். எழுந்து குளித்து, அப்பா அம்மா சப்போர்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டு இல்லைன்னா தன்னைத்தானே எழுந்து குளிச்சு அவருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு, அந்த தலையில போடுற, முடியில போடுற அந்த பேண்ட் முதற்கொண்டு, காலில் போடுற செப்பல் முதற்கொண்டு ஒரே கலர்ல மேட்சிங்ல போட்டுக்கொண்டு ஒரு ஏஞ்சல், நான் எப்போ வந்தாலும் ஏஞ்சலை பார்ப்பேன், ஒரே மேட்ச். அப்ப என்ன, ஒரு 9 வயசுல ஒரு ஏஞ்சல் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கி அந்த மேட்சிங்லயே வருவதை நான் பார்க்கிறேன். அப்போ அந்த புள்ள அதை போட்டுக்கொண்டு அப்படியே தானா வந்துருமா? அவங்க பெற்றோரை கேட்டா தெரியும். ஏஞ்சல் போய் கண்ணாடி எதிர்க்க நிற்கும், நின்று அப்படி இப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், அப்படி பார்த்து சுத்தி சுத்தி பார்க்கும். உண்டா இல்லை ஏஞ்சல்? ஓகே ஓகே சொல்லிடுச்சு. ஆக அதுதான், அது போய் நின்று என்ன பார்க்குது? அப்போ நான் போட்ட ட்ரெஸ் நல்லா இருக்குதா? ஓ எனக்கு நல்லா இருக்குதுப்பா, அழகா இருக்கு. நான் போட்டிருக்க பேண்ட் நல்லா இருக்கு, நான் போட்டிருக்க இந்த பவுடர் நல்லா இருக்குது, நான் போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஓ நான் போட்டிருக்க செப்பல் கூட, ஷூ கூட நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை என்ன செய்யுதுங்க? ஒரு கண்ணாடி எதிர்க்க, ஒரு 10 வயசு, ஒரு 8-9 வயசு பிள்ளை கூட போய் ஒரு கண்ணாடி இருக்க நின்று என்ன செய்யுது? தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன்னைத்தானே நேசிக்கிறது. கண்ணாடி எதிர்க்க நின்று தன்னைத்தானே நேசிக்கிற, ஓ இது போட்டதுல நான் நல்லா அழகா இருக்கேன், இந்த பவுடர் போட்டதுல நல்லா அழகா இருக்கேன், சோ இந்த மாதிரி நான் வளையல் பேங்கிள் போட்டதுனால நல்லா இருக்கிறேன், இந்த பேண்ட் போட்டதுனால நல்லா இருக்கிறேன்,
நான் இதெல்லாம் பண்ணது நல்லா இருக்கிறேன்னு அந்த குழந்தையே போய் ஒரு கண்ணாடி இருக்க நிக்கிறேன்னு சொன்னால அதுதான் கர்த்தர் சொல்ல. வாசிங்க அந்த வசனத்தை, அதை விட்டுரு. அப்புறம் உன்னில் நீ அன்பு கூறுவது போல. இப்ப என்ன நடக்குது? ஏஞ்சல் போய் தன்னைத்தானே நேசிக்குது, தன்னைத்தானே அன்பு செலுத்துது. அப்ப ஒரு ஏஞ்சலுக்கு தன்னைத்தானே அன்பு செலுத்துற குணம் இருக்குமானால் ஒரு 12 வயசு 13 வயசு டீனேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? லாய் சேர்ந்துரு. காலையில நீ எழுந்து புறப்பட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு போற, அதாவது சர்ச்சுக்கு வரும் பொழுது நீ புறப்பட்டு கண்ணாடி இருக்க போய் நின்று பாப்பியா? பார்க்க மாட்டியா? எர்லின் உக்காந்துங்கன்னு தள்ளாட்டக்கூடாது. பாப்பியா? கெட்சியல் பாப்பீங்களா? உட்காருவா. இப்ப எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குதா இல்லையா? ஏன் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம போய் நிக்கிறோம்? சொல்லுங்க, ஏன் நிக்கிறோம்? நம்ம சரியில்லாம ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு வெளியில இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா இந்த பொண்ணு சரியான முறையில் இந்த ட்ரெஸ் பண்ணல, சரியான முறையில் இந்த பொண்ணு தலையை வாரல, அப்படி என்று சொல்லி இந்த பையன் இப்படி இருக்கா அப்படி சொல்லி நம்மளை ஏதாவது அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மள தப்பான ஒரு அபிப்பிராயத்துக்குள்ள நம்மளை நினைச்சிடக்கூடாது. ஆனபடினால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இப்பொழுது நம்ம முதல்ல போய் நின்று அந்த கண்ணாடியை பார்த்து நம்மளை அலங்காரங்களை பண்ணிக்கொண்டு நம்ம வெளியே புறப்பட்டு போக வேண்டும். வீட்டில் எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் வெளியில் போகும்போது நம்ம ரொம்ப கொயிட்டா நீட்டா போகணும். அதே நேரத்தில் நம்ம வீட்டு உள்ள இருக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன், உடனடியே நம்ம என்ன செய்வோம்? பட்டுன்னு ஓடி போய், வெறுமையா பெண்கள் இருப்பாங்க, ஆனா என்ன செய்வாங்க? பட்டுன்னு ஓடி போய் அதை ஒரு சாலைகள் எடுத்து மேலே போட்டுக்கின்னு என்ன செய்வாங்க? பட்டுன்னு தலைகள் சீப்பை எடுத்து தலை சரி பண்ணிக்கின்னு கொஞ்சம் கையால கையில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு வந்துட்டு வாங்க 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 வரவேற்பார்கள். ஏன்? நம்மை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இவர்கள் நாட்டின் டிசிப்ளின் பர்சன், இவர்கள் நல்வொழுக்க இல்லாதவர்கள். இந்த குடும்பம் சுத்தமில்லாத வீடா இருக்கிறது, இந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடா இல்லை என்று தப்பா நினைச்சு விடக் கூடாது என்பதற்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள், தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். அதுபோல் தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருப்பது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் நம்ம முதல்ல அன்பு இருக்கணும். நம்ம ஒரு துணியை போட்டாலும் முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு சமையல் சமைக்கிறோம், அந்த சமையலை சமைச்சு முதல்ல டேஸ்ட் பண்றது யாரு? சமைக்கிறவங்க தான் முதல்ல எடுத்து கொஞ்சம் நாக்கில் வச்சு தொட்டு குழம்பு அந்த அப்படி ஊற்றி நக்கி பார்ப்பாங்க, அப்படின்னா வாயில போட்டு பார்ப்பாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, உப்பு இருக்குதா, காரம் இருக்கா, புளி இருக்கா, ஆயில் இருக்கா, இதெல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ பார்க்க எதுக்காக பார்க்குறாங்க? முதல்ல ஏன் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க? அப்போ நீ உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீ உன்னிடத்தில் அன்புள்ளவர்களாக இருப்பது போல நீங்கள் பிறரிடத்தில் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே இதைத்தான் நீங்கள் மற்றவர்களிடத்தில் நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்ய, பழிக்கு பழி வாங்குவது உங்க வேலை இல்லை. அதாவது இந்த ஜனனத்தில் உள்ள ஜனங்கள் மேல் நீங்கள் பொறாமை கொள்வது உங்க வேலை அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் மேல் பழிக்கு பழி வாங்குவதும் அவருடைய வேலை. உங்களை ஒருவர் பழி வாங்குகிறார்களா, உங்க குடும்பத்துக்கு விரோதம் எழும்புகிறார்களா, உங்க பிசினஸ்க்கு விரோதம் எழும்புகிறார்களா, உங்க தொழிலுக்கு விரோதம் எழும்புகிறார்களா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதத்தை உண்டாக்கி விடுகிறார்களா, அல்லது உங்க குடும்பத்தை சின்ன பண்ணமாக்க அழிக்க நினைக்கிறார்களா, அவங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்கன்னு சொல்லி ஊர்ல திணிக்கிறார்களா, தேவையில்லாத வார்த்தை வருகளா சொல்லி அந்த பிள்ளைகளை வசப்படுத்தி தேவையில்லாத அந்த பிள்ளைகளை பலவிதமான காரியங்களை சிக்க வைக்க நினைக்கிறார்களா, உங்களை சிக்க வைக்க நினைக்கிறார்களா? டோன்ட் வரி, கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு. அடுத்தவர்களை நீ என்ன செய்யாதே, பழி சொல்லை சொல்லாதே, அடுத்தவங்களை பழி வாங்காதே. அது கர்த்தருக்குரிய வேலை, அது ஆண்டவருக்குரிய வேலை. மற்ற பிள்ளைகளையோ மற்ற குடும்பத்தையோ மற்றவர்களையோ ஒருபோது நீங்கள் துரோகிகளாக இச்சகமாய் நீங்க பேசாதிருங்கள், துரோகிகளாக நினைக்காதிருங்கள். உன்னை எப்படி நீ நேசிக்கிறாயோ அதோ போல நீங்கள் பிறரையும் நேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயா? நேசிக்கலாமா நேசிக்கூடாதா? நேசிக்கலாமா நேசிக்கூடாதா? நேசிக்க வேண்டும். அதைதான் அங்கே பார்க்கும்போது மத்தேயு 22:39 வாசிங்க வேகமாக. மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரம்.
இரண்டாம் கற்பனை. முதலாவது கற்பனை என்ன? முதலாவது கற்பனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது கற்பனை லவ் ஆஃப் காட். பிரதான கட்டளை அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. முதலாவது பிரதான கட்டளை இயேசு கிறிஸ்துவின் அன்பு, லவ் ஆஃப் காட். முதலாவது கட்டளை அன்பு. இரண்டாம் கட்டளை வாசிக்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது இது எத்தனையாவது கட்டளை? இது இரண்டாம் கட்டளை. அன்புள்ள தேவ ஜனங்களே, நீங்க முதலாவது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறது போல அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்பு யார் மேல இருக்குன்னா ஏசப்பா மேல மட்டும்தான் இருக்கணும். இரண்டாவது, நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். இதுதான் தேவனுடைய இரண்டாம் கட்டளை. ஆக 10 கட்டளைகளை இணைத்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது ஆண்டவராகிய தேவன் முதலாவது என்னிடத்தில் அன்பாயிரு. ஆக என்னிடத்தில் அன்பா இருக்கிற நீங்கள் பிறரிடத்தில் உன்னை நேசிக்கிறது போல பிறரிடத்தில் நீங்கள் நேசிக்க வேண்டும். இது இரண்டாம் கட்டளை என்று சொன்னால், ஆக 10 கட்டளையை லவ் ஆஃப் காட், அவர் அன்பின் தேவன், பிரதான கட்டளை அன்பாக செய்து விட்டார், அன்புள்ளவரை வைத்து விட்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் ஆண்டவர் படைத்த படைப்பில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அவர் படைத்த படைப்பில் இருக்கிற நம்ம என்ன செய்யறோம்? இப்ப பாருங்க, வாசிக்க புத்தகம் மத்தேயு 22:40. இவை 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறதே. அப்ப தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம் இந்த 2 கற்பனைகளில் அடங்கி விட்டதான். முதல் கற்பனை என்ன? பிரதான கட்டளை அன்பு, லவ். அப்ப முதலாவது பிரதானம் என்றால் என்ன? வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கட்டளை. அது எதுனா பிரதான கட்டளை அன்பு. இரண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டாம். நமக்கு இருக்கிற பெரிய பேட் பேக் அதுதான். நம்ம கிட்ட அன்பா இருப்போம், பிறர்கிட்ட அன்பா இருக்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளைங்களை வா வா வானுவோம். ஆனா அடுத்த பிள்ளைங்களை நம்ம போய் அடிப்போம். நம்ம கிட்ட இருக்கிற தப்பு அதுதான். நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணுதுன்னா அதை கண்டிக்கணும். அதை கண்டிச்சா திரும்ப அந்த பிள்ளை என்ன பண்ணது? அடுத்த பிள்ளைய போய் அடிக்காது. ஏய், நீ தப்பு பண்ணிட்டப்பா, அதனால உன்னை செல்லம் கொடுக்க முடியாது, சரியா? அந்த பிள்ளை எதுக்கு அடிச்ச, எதுக்கு கடிச்ச, எதுக்கு திட்டின, தப்பு அப்படின்னு அப்பமா அந்த பிள்ளை அடி வாங்கின கடி வாங்கின அந்த பிள்ளை மேல பிள்ளைக்கு எதிர்க்க தான் பிள்ளைய கண்டிச்சா நிச்சயமா அந்த பிள்ளையும் மனம் சந்தோஷப்படும், ஆறுதல் படும், ஒரு இறக்க வரும். அதே போல நம்ம பிள்ளை மீண்டும் அந்த தப்பை பண்ணாது, அடுத்த பிள்ளைய போய் சண்டை போடாது, அடுத்த பிள்ளை போய் திட்டாது, கடிக்காது, எதுவும் பண்ணாது. அது போலத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நீ உன்னிடத்துல அன்பா இருக்கிறது போல நீ பிறரிடத்துல அன்பா இருக்க வேண்டும். இதுவே தேவனுடைய பிரதான கட்டளை. அல்லேலூயா. ஆக 10 கட்டளை இணைத்துதான் கர்த்தர் ஒரே கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே காட்ஸ் லவ், தேவனுடைய லவ்வை பார்க்கிறோம். காட்ஸ் லவ், தேவனுடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா 43:7 வேகமா வாசிக்கலாம். அங்கே ஏசாயா 49:3 வேகமா வாசிப்போம். முதலாவது 43 ஏசாயா 7:7. நானே மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஏசாயா 43:7 சொல்லுகிறது. மீண்டும் வாசிக்க கேட்கலாம். பாத்தீங்களா? யாருடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன்? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன். என்னத்தை சிருஷ்டித்தாரு? என்னத்தை சிருஷ்டித்தாரு? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன், படைத்தேன்றாரு. எதை சிருஷ்டித்தார், எதை படைத்தார்? சந்தேகமா இருக்கா? என்ன படைச்சாரியா? என்ன சிருஷ்டித்தாரியா? அஞ்சல படையூர், உன்னை எதுக்குமா ஆண்டவர் படைச்சாரு? யார் மகிமைக்கு? குஷ்பு யாருடைய மகிமைக்கு? அவருடைய மகிமைக்காக என்ன பூமியில படைத்தார். ஹல்லேலூயா. என்னை கொண்டுதான் அவருடைய மகிமை இந்த பூமியில வெளிப்பட வேண்டும். ஒரு குஷ்பு தான் ஒரு சாந்தி, ஒரு சாந்தி தான் ஒரு குஷ்பு. இந்த இருவரும் சேர்ந்து தான் தன்னுடைய பெற்றோர்கள் செல்வராஜ் தானே, செல்வராஜ், இந்த குடும்பம், தம்பி ரஞ்சித் எல்லாருமே யார் என்றால் ஆண்டவருடைய படைப்பு. தேவன் சொல்லுகிறார், வாசிக்க வசனத்தை,
நான் என் மகிமைக்கென்று உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை உருவாக்கி படைத்திரு. உன்னை சிருஷ்டித்து ஒரு மரம், ஒரு செடி, ஒரு விதை போட்டுறோங்க. ஒரு விதை போடுறோம். என்ன விதை? ஒரு என்ன விதை சொல்ல? ஒரு தர்பூசணி விதை. ஒரு விதையை போட்டாயிற்று. அந்த ஒரு விதையை போட்டு அதுதான் சிருஷ்டிப்பு, படைப்பு. அதை படைச்சாச்சு. அதை படைச்சிட்டு அதில் என்ன செய்யணும்னா அதை சுத்தி இருக்கிற எல்லா களைகளையும் எடுக்கணும். அந்த களைகளை எடுத்து அதில் ரொம்ப பிஞ்சுகள் விடுமானால் அந்த எஜமானன் என்ன செய்வான்னா ஒரு 3 பிஞ்சு அல்லது 4 பிஞ்சு இல்ல 2 பிஞ்சு விட்டுருவான். 10 பிஞ்சு இருக்குமானால் மீதி ஒரு 5-6 பிஞ்சு புட்டுடுவான், எடுத்துருவான், அதை உடச்சு எடுத்துருவான். ஏன்னா அது எல்லாம் இருந்தா சின்ன சின்ன குட்டி 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 குட்டியா வந்துடும், பணம் பழம் மாதிரி. சோ அது எல்லா பிஞ்சுகளை எடுத்துட்டு ஒரு 3 அல்லது 4 பிஞ்சுகளை விட்டா அது நல்லா பெருசு பெருசா 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ சைஸ்ல அது காய்க்கும் என்பதற்காக அதை சீர்படுத்துவார்கள். அப்போ அதை சிருஷ்டிப்பு, அதை படைத்து, அதை உருவாக்கி, அப்ப அந்த எஜமான் அதை உருவாக்குகிறான். அதை உருவாக்கி அதுல என்ன ஆடு மாடு மனுஷன் குள்ளநரி குழிநரி எந்த விதமான காரியங்களை போகாதபடிக்கு மழை வெயில் அதெல்லாம் காலத்துக்கு ஏற்றது போல அதை பயன்படுத்தி பண்படுத்தும் போதுதான் அவன் நல்லா அதில் ஒரு வருமானத்தை பார்க்கிறான். அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்தார், உன்னை படைத்தார். கவனிங்க, உன்னை சிருஷ்டித்தார், உன்னை படைத்தார், உன்னை உருவாக்கினார். எதற்காக? அவருடைய மகிமைக்காக. உன் மூலமாக தான் அவர் மகிமை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கிறது? உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர், உன்னை படைத்த ஆண்டவர், உன்னை உருவாக்கின ஆண்டவர், அவர் உருவாக்குவதற்கு தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். சர்ச்சுக்கு வருவாங்க ஆனா உருவாக்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு வந்து கொண்டுதான் இருப்பாங்க ஆனா உருவாக்கப்பட மாட்டாங்க. அவங்க குணம் மாறாது. அம்மா ஒரு நல்ல கதை சொன்னாங்க. என்ன கதை சொல்லுங்க? தேளு கதை, ஆமை கதை. எஸ், தேளு தவக்கல. தேளு வந்து தண்ணியில மாட்டிடுச்சாங்க, குளத்துல. நல்லா கவனிங்க, தண்ணியில குளத்துல மாட்டிடுச்சு தேளு. அப்போ அந்த தேளு தவளையை பார்த்து கேட்டுச்சான், தவக்கலைய. தவளை தவளை, நான் இப்ப முழுகி சாக போறேன், இந்த தண்ணி பயங்கர ஆழமா இருக்குது, இதுல நான் சாக போறேன், என்ன இங்கிருந்து கொண்டு போய் அந்த கரையில கொஞ்சம் விட்டுறேன் அப்படின்னு கேட்டுச்சான். என்னது? எது கேட்டுச்சான்? தேளு கேட்டுச்சான். அப்ப கேட்கும் போது அந்த தவளை சொன்னுச்சான், தேள தேள நீ தான் தேளாச்சே, நீ நான் உன்னை காப்பாத்த நினைச்சா நீ என் மேல ஏற்கனவே என்ன கொட்டினா நானும் செத்துருவேன், நீயும் செத்துருவே, அதனால உன்னை நான் ஏத்த மாட்டேன்னுச்சான். அப்ப தேளு சொன்னுச்சான், தவளை தவளை நீ அப்படிலாம் பயப்படாத, என் உயிரை காப்பாத்திக்கத்தானே நான் பார்ப்பேன், உன்னெல்லாம் நான் கொட்ட மாட்டேன் அப்படின்னுச்சான். சரின்னு சரி வா நம்பி ஏத்துக்கிச்சான். எது? தவளை மேல ஏத்துக்கிச்சான். தவளை என்ன பண்ண? தண்ணியில தபக்கு தபக்கன்னு எழுப்பி ஓடாது, கீழே விழுந்துரும். அப்படி இங்க தலை தெரியும், மேல முதுகு லைட்டா தெரியும், சல்லுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல நிற்கும். அப்படி தண்ணியில சுன்னு ஓடும் தவளை. இப்படியாய் போய் நடு ஆழத்துல போய் கொண்டிருக்கிறது. அப்ப போய் கொண்டு இருக்கிற வேளையில இந்த தேளு சுவாபம் மாறுமா? கவனிங்க, சுவாபம் மாறுமா? பேசாதீங்க. சுவாபம் மாறுமா? என்ன பண்ணிச்சான்? போயிட்டு இருக்கிற வேளையில டப்புன்னு அது தலைமையில டப்புன்னு கொட்டுச்சான். கொட்டின மாத்திரத்துல என்ன சொல்லிச்சான்? தவளை பார்த்துட்டு, தேளு தேளு நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, நடு ஆழத்துல என்ன கொட்டிட்டியே, இப்ப நானும் சாக போற முழுகி நீயும் சாக போறிய அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த தேளு சொன்னுச்சான், என்னன்னு? தவளை தவளை என்னதான் என் உயிரை காப்பாத்திக்கிட்ட உங்ககிட்ட நான் கேட்டாலும் நீ உன் உயிரையே பணைய வச்சு இந்த ஏத்திக்கு நீ போற, ஆனாலும் என் குணம் என் சுவாபம் என்னை விட்டு மாறல. அது எப்போதும் அது அப்படித்தான் என் குணம், பிறரை அழிக்கிற குணம், அழிக்கிற குணமாகத்தான் நான் இருக்கிறேன். இப்ப உன்னை அழிக்கிறேன்னு சொல்லி உன்னோட சேர்த்து என்னையும் அழிச்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிச்சான். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை என் நாமத்திற்கென்று உன்னை படைத்திருக்கிறேன்.
நான் என் மகிமைக்கென்று உன்னை உருவாக்கி இருக்கிறேன். பூமியில சூரியனுக்கு கீழே எல்லாம் மாய. நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆனபடினால நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆனா உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை படைத்து இருக்கிறேன், உன்னை சிருஷ்டித்து இருக்கிறேன், உன்னை படைத்து இருக்கிறேன், உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன். எதுக்காக? என் நாமம் தரிக்கப்படும்படியாக. அல்லேலூயா. அப்பா எதுக்காக நம்மளை சிருஷ்டித்தார்? யாருக்காக? அவர் நாமத்துக்காக. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயதான், எல்லாம் மாயமான மனிதர்கள் இருக்கிறாங்க. சோ அவர்கள் பழிக்கு பழி வாங்குற மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. உபாகம் 6 தான் சொல்றாரு, அவங்க பழிக்கு பழி வாங்குற மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. அவங்க எப்போதுமே நம்மளை பொறாம கொண்டு நம்மளை அழிக்க துடிப்பார்கள். அவர்களை போல அவருடைய மகிமைக்காக உன்னை என்னை படைச்சிருக்கிறார். உன்னை என்னை படைச்ச படைப்பு அவருடைய மகிமைக்காக படைச்சிருக்கிறார். சோ படைத்த தெய்வம் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்தார், படைத்தார், உருவாக்கி இருக்கிறார். நம்ம சுவாபங்கள் மாற வேண்டும். 12ஆம் வகுப்பு படிச்சீங்கன்னா அந்த கேட்டகரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டிகிரி போறீங்க, அந்த கேட்டகரியில உங்களை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். என்னென்ன நமக்கு படிப்புகளோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சோ அது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார், அவர் படைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கியது எதுக்காக? அவர் நாமத்துக்காக, அவர் மகிமைக்காக. அவருடைய மகிமை, அவர் யார்? அவர் அன்புள்ளவர், அவர் அன்பானவர். கர்த்தர் தம்மில் அன்புள்ளவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அவரிடத்தில் நம்ம அன்பா இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார். தன்னிடத்தில் நீங்கள் அன்புள்ளவர்களா இருக்கிறது போல பிறரிடத்தில் அன்புள்ளவர்களா இருக்கப்படும் பொழுது, உன்னை நீ நேசிக்கும் போது, பிறரை நேசிக்கும் போது அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். ஆக அவருடைய மகிமைக்காகத்தான் நம்மை இந்த பூமியில ஆண்டவர் படைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. நான் என் மகிமைக்கென்று உன்னை சிருஷ்டித்தேன். அவர் நம்மளுடைய மகிமைக்கு அல்ல. யாருடைய மகிமைக்கு நம்மளை சிருஷ்டித்தார்? யாருடைய மகிமைக்கு? சொல்லுங்க, யாருடைய மகிமைக்கு? அவருடைய மகிமைக்கென்று நம்மை சிருஷ்டித்தார். அவர் நம்மளை உருவாக்கி படைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காக தான் படைச்சார். நம்ம மகிமை மண்ணோட மண்ணு செத்து போச்சு. அவருடைய மகிமைக்காக நம்ம வாழ வேண்டும். அவருடைய பேர் புகழுக்காக வாழ வேண்டாம். இன்னைக்கு கூட பார்க்கும்போது நம்ம சிம்ஸ் கல்லூரில இருந்து பிள்ளைங்க வந்தவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். முதல்ல 3 பேரை நான் ஹானர் பண்ண. கைகளை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல சிம்ஸ் கல்லூரிலேருந்து, நம்ம கல்லூரிலேருந்து வந்தவங்க கைகளை உயர்த்துங்க. அப்போ பார்க்கும்போது இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைகள் அட்மின், ப்ரொஃபஸரும் ஆண்டவர் இல்லாதவங்க தான். பட் நம்முடைய கல்லூரிக்கு வந்தபோது அவர்களும் மனம் திரும்பினார்கள். மெய்யான தெய்வத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். இப்போ ஏற்கனவே அட்மின் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு விதை தான் அங்க போட்டு வச்சேன். இன்னைக்கு எத்தனை விதைகளாக இன்னைக்கு மாற்றப்படுகிறது, எத்தனை விதைகளாக உருவாக்கப்படுகிறது. அதுதான் கர்த்தர். என் நாமத்திற்காக, என் மகிமைக்காக நான் உன்னை சிருஷ்டித்தேன். என் மகிமைக்காக உன்னை சிருஷ்டித்தேன். என் மகிமைக்காக உன்னை சிருஷ்டித்தேன். என் மகிமைக்காக உன்னை படைத்தேன். என் மகிமைக்காக உன்னை உருவாக்கினேன். அப்ப இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமா, எல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸ் பேக்ரவுண்ட், ஆல் எவரிபடி நான் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், எல்லாரும் ஆண்டவரை இல்லாதவர்கள், இயேசுவுக்குள் வாழாதவர்கள். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அவங்க 2 பேரும் ப்ரொஃபஸரும் அட்மினுமாக அவர்களிடத்தில் செலுத்துகிற அந்த அன்பு, அந்த பாசம், இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அத்தனை பேரும் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? திருச்சபைக்குள் நாங்களும் வருகிறோம். இதற்கு என்னிடத்துல பர்மிஷன் வர கேட்டார்கள். தாராளமா வாருங்கள். கிறிஸ்துமஸ்க்கு இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் குடும்பத்தோடு வருவதாக கேட்டிருக்கிறார்கள். இதுதான் எங்க ஆவல், இதுதான் தேவன். அவர் மகிமைக்காகத்தான் இந்த கல்லூரியை ஆரம்பித்திருக்கிறார். கல்வாரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், சிம்ஸ், அதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த மருத்துவமனை அதுக்காக உருவாக்கப்பட்டது. அவர் நாமத்துக்காக உருவாக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளை அவருக்காக உருவாக்கப்பட்ட, அவர் நாமத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆக இதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை சிருஷ்டித்ததும், நம்மளை படைத்ததும்,
நம்மளை உருவாக்கினதும் அவர் மகிமைக்கென்று, அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அவர் நாமத்திற்கு என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா. அல்லேலூயா. அவர் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை கொண்டு வா. எங்க கொண்டு வா? ஆலயத்தில் கொண்டு வா. இந்த 4 மாதங்களில இன்னைக்கு இயேசுவின் அன்பு அந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து கேட்கிறார்களே, இன்றைக்கு கேட்கிற அந்த வார்த்தை, இன்றைக்கு புதுசா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தை, நீ 100 வயது முதிர்ல நிற்கும் போது அன்றைக்கு அதை நினைத்து பார்ப்பாய். 100 வயசுல தள்ளாடுகிற வேளையில் இருக்கும் போது அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் சொன்னார், நீங்கள் யாரையும் இச்சகமாய் துரோகமாய் பழி வாங்குதலும் துரோகமாய் பேசுவதும் ஒருவர் மேலும் நீங்கள் இருக்கக்கூடாது, பொறாம கொள்ளக்கூடாதுன்னு அன்னைக்கு சொன்னார் அந்த தெய்வ மனுஷன். என்பது நீ 100 வயசுல நீ வாடும்போது அதை ஆண்டவர் உன் காதுகளிலே, உன் சிந்தையில, உன் எண்ணங்களிலே கர்த்தர் இந்த வார்த்தையை அன்றைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நாம் வாழ்கிற வாழ்க்கை யாருடைய மகிமைக்காக? யாருடைய மகிமைக்காக? சொல்லுங்க வைத்தர், யாருடைய மகிமைக்காக? நம்ம வாழ்க்கை தேவனுடைய மகிமை. நம்ம சிருஷ்டிப்பு தேவனுடைய நாமத்துக்கு, நம்ம சிருஷ்டிப்பு. நம்மளை படைத்தது அவர் நாமத்தை சொல்லத்தக்கதாக, நம்மளை படைத்தது அவர் நாமத்தை சொல்லத்தக்கதாக, நம்மளை உருவாக்கப்பட்டது அவர் நாமத்துக்காக, அவர் மகிமைக்காக. ஆக 49ஆம் அதிகாரம் ஏசாயா 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், கவனிங்க 49:3 வாசிங்க ஏசாயா. அவர் என்னை நோக்கி, பாத்தீங்களா, அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் தாசையா. நீ யாருடைய தாசன்? நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என்னுடைய தாசன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இஸ்ரவேல் என்றால் யாரு? பரிசுத்தம். நீங்க யாரா? தேவனுடைய பரிசுத்தவான்கள். நீங்கள் என்னுடைய தாசன், நீங்கள் என்னுடைய பரிசுத்தவான்கள். இஸ்ரவேலே என்றால் பரிசுத்தம், நீங்கள் பரிசுத்தவான்கள். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அப்ப ஆண்டவர் யாருக்குள்ள மகிமைப்படுறாராம்? ஐயா சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காரு. அவருக்கு வயசு குறைஞ்சபட்சம் ஒரு 80க்கு மேல இருக்கும். ஆனா அவருக்குள் இந்த வயசுலயும் ஒரு பைபிளை தூக்கின்னு அவர் அந்த ஊர்ல வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரும் பொழுது, அந்த ரோட்டுக்கு வரும் பொழுது, பைபிள் எடுத்துன்னு கையில் அவர் வரும் பொழுது, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவர் வீட்டுக்கும் ரோட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். ரோட்டுக்கு அவர் நடந்து வரும் பொழுது, அப்போ அங்க பார்க்கிற வழியில பார்க்கிறவர்கள் எல்லாம், அங்க ரோட்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது பார்க்கிறவர்கள் எல்லாம் அவரை பார்க்கிறார், அந்த பைபிளை பார்க்கறாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்க, என்னப்பா இது, இந்த வயசுல இந்த மனுஷன் பைபிளை தூக்கின்னு போறாருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க யார் மகிமைப்படுவது? கர்த்தர். உன்னில் என் அன்பு மகனே சுப்பிரமணி, என் அன்பு மகளே இந்திராணி, உன்னில் நான் மகிமைப்படுகிறேன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கைகளை தட்டி. அவர்கள் பார்க்காத விக்கிரகமா? வெள்ளம்பூர்ல புலிக்கட்டு வீடு விண்ணா அப்படி ஒரு பேர், பச்சைப்பனங்கா குடும்பம்னா அப்படி ஒரு பேர். விக்கிரக ஆராதனை, மரமேரிகள், விக்கிரக ஆராதனை அதிகமா இருக்கும், குறி சொல்றது அதிகமா இருக்கும், மரமேறுவது மரமேரிகள் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த பகுதி. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு உங்களை சாட்சியாக வேதாகமத்தை ஒரு பெருமாள், அவங்க பெருமாள் மகள் இன்னைக்கு எழில் அரசி இன்னைக்கு வேதத்தை நீ எடுத்துக்கின்னு வரன்னா, அவங்க அப்பா எப்படி இருந்த ஆளியா பெருமாள். இன்னைக்கு பாரியா பெருமாள் பொண்ணு எப்படி பைபிளை தூக்கின்னு போறா. இதுதான் அப்பாவினுடைய, ஏசப்பாவினுடைய மகிமை உன்னில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் ஏன்னா நான் பிறந்த ஊர்ல நான் இவர்கள்லாம் பார்த்து வளர்ந்தவன், நான் அதை பார்த்து இருக்கிறேன் எப்படி என்பதை.
அந்த மனுஷன் அவங்க அப்பா அம்மாவுல இருந்து குறி சொல்றவர்கள், வேப்பலை அடித்து குறி சொல்லுகிறவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை தூக்கி ஆண்டவர் அப்படியே தவிடுபடி ஆக்கி கொண்டாந்து கணவன மனைவி ஆலயத்தில் கொண்டாந்து வைத்திருக்கிறாரே, இது யாருடைய மகிமைக்காக வைத்திருக்கிறார்? என் அன்பு தேவ ஜனமே, அவருடைய மகிமைக்காக. நம் ஒவ்வொருவரும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அவர் வேதத்தை கையில கொடுத்து சுமக்க வைத்திருக்கிறாரே, அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறாரே, அது எதுக்காக? அவர் மகிமைக்கின்றே. அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் கல்வாரி ஜெயக்கொடி. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பறக்கட்டும் பறக்கட்டும் கல்வாரி ஜெயக்கொடி. அல்லேலூயா. எனக்கு ஒரே ஆசை, எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வாரி ஜெயக்கொடி, எப்படி திரும்பினாலும் கல்வாரி ஜெயக்கொடி. கல்வாரி கல்வாரி தேவாலயம், கல்வாரி கம்யூனிட்டி பேராலயம், கல்வாரி அறக்கட்டளை, கல்வாரி மருத்துவமனை, கல்வாரி மருத்துவ கல்லூரி, கல்வாரி 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 கல்வாரி. எங்க திரும்பி பார்த்தாலும் அதுதான் தேவன். எதை செய்தாலும் உன்னில் தேவன் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. நம்ம எந்த காரியத்தை, ஒரு வீட்டை கட்டினா அந்த நிலக்கல்ல கல்வாரி இல்லைன்னு போடு, அதுதான் கல்வாரி ஜெயக்கொடி அங்க பறக்கும். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் கல்வாரி ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் விதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கண் பார்க்கும் பூமி கல்வாரி கொடி பறக்கும். அல்லேலூயா. கண் பார்க்கும் பூமி கல்வாரி கொடி பறக்கும். இன்னைக்கு கல்வாரி கொடி ஆந்திரா மட்டுமல்ல, தெலுங்கானா மட்டுமல்ல, ஒரிசா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரவர் ஸ்தாபனத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்வாரி ஸ்தாபனத்தின் மூலமாக ஆண்டவர் அநேக நாடுகளிலே ஆண்டவர் அவருடைய ஜெயக்கொடியை, கல்வாரி ஜெயக்கொடியை பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஏழை நெஞ்சங்களிலும் கல்வாரி இயேசுவின் ஜெயக்கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக இடங்களிலே நம்மால் ரட்சிக்கப்பட்ட, நம்மால் வாழ்ந்த, நம்மால் வளர்ந்த, நம்மால் படிக்க வைத்த எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவர் உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறாரே. அங்க ஒரு தெய்வ மனுஷன் இருந்தாரியா, என்னை படிக்க வைத்தாரியா, எனக்கு துணி கொடுத்தாரியா, என்னை படிக்க வச்சாரியா, என்னை பரிசுத்தமா வளர்த்தாரியா. இன்னைக்கு நான் அமெரிக்காவில் இருக்கிறையா, இன்னைக்கு நான் லண்டன்ல இருக்கிறையா, இன்னைக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கிறையா அப்படி என்று சொல்லும்படியாக கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறாரே. அதுக்கு காரணம் என்ன? நம்ம எதை செஞ்சாலும் தேவ நாமம், ஆண்டுடைய நாமம் அவருடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். நாம் சாப்பிடுவதில் கூட ஒரு லட்டை கொடுத்தார், அந்த லட்டு எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல அந்த லட்டை வாங்கி நீ சாப்பிட்டுட்ட, அப்போ நினைப்பான், என்ன சொல்லுவான் தெரியுமா, இவன் கிறிஸ்தவன், இந்த லட்டை கொடுத்த வாங்கி லபாக்குன்னு வாயில போட்டுக்கணும்னு சொல்லிடக்கூடாது. இது எங்கிருந்து வந்தது, இது எப்படி வந்தது? அவன் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது, பரவாயில்ல பிரதர் இருக்கட்டும், பரவாயில்ல சகோதரி இருக்கட்டும், நீங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம வெளியேற வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:4 வாசிக்கலாம் வேகமாக. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகள், ஆகிலும் நான் இவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தி. யாரை வெளிப்படுத்தி? எல்லாரும் அப்படி அப்படி எழுந்து போவாதீங்க. டைம் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. நீங்க எழுந்து போறதுனால அதுக்குள்ள உயிர் போற மாதிரி ஒரு தனி தாக்கம் வந்துடாது.
ஆக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த ஜனங்களை வாசிங்க, நான் ஆகிலும் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவர் சொல்றாரு உங்களை, ஆண்டவரை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினாரா? எதுக்காக? இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு. பதிலா இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து, பாவப்பட்ட அந்த பாவமான அந்த உலகத்தில், அந்த தேசத்திலிருந்து இவர்களை புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் இவர்களுக்கு கிருபை செய்து. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை என்னையே ரட்சித்தாரு. பாவமுள்ள எகிப்து என்கிற பாவத்தில் வாழ்ந்து வந்த நம்மை ஆண்டவர் அவர் அன்பு பாராட்டி நம்மளை நேசித்து அந்த பாவப்பட்ட உலகத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து அவர் நாமத்துக்கென்றே நம்மேல் அவர் வாழும்படியா நம்மை கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்மளால பரிசுத்த குலைச்சல் ஆக கூடாது. அங்க நடந்தது என்ன? எகிப்துல என்ன செய்து விட்டான்? நம்மளை கொண்டு போய் 420 வருடங்கள் அங்கே வைத்துக் கொண்டு அங்க என்ன செய்தார்கள்? அடிமைப்படுத்தினார்கள். அந்த அடிமையின் வேலை என்ன என்றால், செத்தவனுக்கு நம்ம சமாதி கட்டணும், செத்தவர்களுக்கு சமாதி கட்டணும். அவன் செத்தவன் யாரு? அவன் பேர் என்ன? காத்தவராயன். அவனுக்கு ஒரு சமாதி. செத்தவன் யாரு? அவன் முருகன். அவனுக்கு ஒரு சமாதி. அவன் செத்தவன் யாரு? ஏழுமலை. அவனுக்கு ஒரு சமாதி. அவன் செத்தவன் யாரு? பெருமாள், செல்லி அம்மா, கன்னி அம்மா, முத்தாளம்மா, கருமாரி அம்மா, மாரியம்மா என்று சொல்லி என்ன செய்தான்? செத்தவர்களுக்கெல்லாம் நம் ஜனங்களை கொண்டு போய் அவர்கள் எகிப்திலே அந்த பாவத்துல சாபத்துல அவர்களை செத்தவருக்கு சமாதி கட்டும்படியாக நம் முற்பிதாக்களை அவர்கள் அடிமை வேலை செய்ய வைத்தார்கள். அல்லேலூயா. அதோடு விட்டார்களா? அதை கட்ட வைத்து பைத்தங்கஞ்ச ஊத்தி அடிச்சு கற்களை, செங்கல் வெற்றமே அந்த மாதிரி செங்கல்லை உருவாக்கி, கற்களை உருவாக்கி, இதெல்லாம் சின்ன கல்லுல, அங்கெல்லாம் பெரிய பெரிய கல்லு தூக்கணும். அப்படி உருவாக்கி அதை கொண்டு வந்து கட்டி, அந்த பிரமிடுகளை கட்டி, அதாவது அந்த சமாதிகளை கட்டி, அந்த சமாதிகளை, அந்த பிரமிடுகளை, சின்னதா இருக்காது சமாதி, அது கிட்டத்தட்ட 100 அடி, 200 அடி, 300 அடி உயரம் இருக்கும். அதெல்லாம் அவன் கட்டணும். கட்டிட்டு அதை இவர்கள் என்ன செய்யணும்? வணங்கணும். இதுதான் செத்தவனை வணங்கணும். செத்தவனுக்கு சமாதி கட்டி அவனை வணங்கணும். இப்படிப்பட்ட வேலைகளை நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் எகிப்தில் வைத்து, எகிப்தில் 420 வருடங்கள் நம் மக்களை இப்படியாக கொன்று குவித்தார்கள், அடிமைத்தனப்படுத்தினார்கள். இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? ஒரு மோசே மாரோனை கொண்டு அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்த. அப்ப என்ன பண்றாரு? அப்ப சொல்றாரு, குருட்டாட்டம் உள்ள ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கஞ்சி ஊத்துறான். அந்த கஞ்சி குடிச்சுக்கின்னு அவன் அவ்வளவு பெரிய கற்களை அறுத்து தோளின் மேல் சுமந்து கொண்டு போய் ஏறி தலையில சுமந்து அதை கட்டி, அதை பிரமிடுகளை, அந்த சிலை வழிபாடுகளை உண்டாக்கி, அந்த சமாதிகளை உண்டாக்கி அதை இவர்களை வணங்க வைத்தான். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து என் மக்களை நான் காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம் முற்பிதாக்களைத்தான் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு நம்மளை காப்பாற்றி, பாத்தீங்களா, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இப்படி பண்ற இவர்களுக்கு முன்பாக, இந்த பார்வோன் ஆதிக்கத்துக்கு முன்பாக, இந்த எகிப்தில் முன்னாக என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி பரிசுத்த குலத்தில் ஆக்காதபடிக்கு என் பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக்குவேன் என்று கர்த்தர் அங்க சொன்னார். அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, எங்க புறப்பட பண்றாரு? பாலும் தேனும் ஓடும் கானானுக்குள்ள பிரவேசிக்க அவர்களை புறப்பட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்னை அப்படித்தான், இப்படிப்பட்ட வாழ்க்கையில மனம் போன போக்கில, குணம் போன போக்கில வாழ்ந்து வந்த நம்மைத்தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் நம்மளை சந்தித்தார். நம்மளை சந்தித்து அந்த பாவமாகிய அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து, ஆண்டவர் இங்கே பரிசுத்தமான கானானுக்குள்ள ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அந்த பரிசுத்த சீயோனுக்குள்ள கொண்டு வந்து விட்டார். இனி நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த சீயோனுக்குள்ள இருக்கிற நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. பிற
பிறரை அழிப்பதற்கு பழிக்கு பழி வாங்குற எண்ணங்கள் வரக்கூடாது. பிறர் மேல் நமக்கு பொறாமை வரக்கூடாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் அங்கிருந்து அந்த மக்களை கொண்டு வந்தது எதுக்காக? எதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தார்? முற்பிதாக்களை சரி அவங்களை கொண்டு வந்தார், ரைட்டு. உங்களை என்னைய கர்த்தர் பாவமான எகிப்திலிருந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானசானம் கொடுத்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் கொண்டு வந்த நோக்கம் என்ன? எதுக்காக? சொல்லுங்க. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக அடிந்து கொண்டிருக்கிற தொப்புள் கொடி உறவுகளுக்கு உன்னிமித்தமாக தான் தேவனுடைய அன்பு புறப்பட வேண்டும். நீ உன்னிடத்தில் அன்புள்ளது போல, உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்தில் நீ அன்பை செலுத்த வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது, கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு மதம் அல்ல. கிறிஸ்டியன்ஸ் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்டியன்ஸ் என்பது, கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். என்ன மார்க்கம்? கிறிஸ்துவம் அன்பை போதிக்கிறது. எந்த அன்பை? இயேசு கிறிஸ்துவின் அன்பை. அந்த அன்பை கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் அன்புள்ளவர்கள். கிறிஸ்தவம் என்பது அன்பை போதிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த மதம் என்று கேட்டா நாங்க எந்த மதமும் இல்லை. அப்ப நீங்க கிறிஸ்டியன் மதம் தானே? நெவர், நாட் இன் கம்யூனிட்டி, நெவர், பட் ஒன்லி ஒரு மார்க்கம். அது வந்து கிறிஸ்துவம் என்பது ஒரு மார்க்கம். என்ன மார்க்கம்? அது அன்பை போதிக்கிற மார்க்கம். அல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது எதை போதிக்குது? எதை போதிக்கிறது? சொல்லுங்க, எதை போதிக்கிறது? கிறிஸ்துவம் எதை போதிக்கிறது? மத்ததெல்லாம் எதை போதிக்கிறது? வெட்டு, குத்து, அரிவாள். கிறிஸ்துவம் எதை போதிக்கிறது? அன்பை போதிக்கிறது. கிறிஸ்துவம் எதை போதிக்கிறது? அன்பின் சமூக நீதியை போதிக்கிறது. இந்த சமூக நீதிக்காக பரத்தில் இறங்கினவர் கர்த்தர், கல்வாரி நாயகன். சமூக நீதி, எல்லா மக்களும் எல்லாரும் அன்புள்ளவர்களா மாற வேண்டும். எல்லா மக்களும் சமூக நீதியாய் அன்புள்ளவர்களாய், கிறிஸ்துவின் அன்புல சமூக நீதியாய், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, கீழ் ஜாதி மேல் ஜாதி, எந்த ஜாதியும் அல்ல, ஒரே ஒரு ஜாதி, அது பரிசுத்த ஜாதி. அது ஒண்ணுதான் கிறிஸ்தவம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புள்ள ஜாதி. அல்லேலூயா. நம்ம ஜாதிக்கு என்ன பேரு? அன்புள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இன்னைக்கு பல நாடுகளில் நாம் ட்ரைபல் என பிள்ளைகளுக்காக, ஆதிவாசி பிள்ளைகளுக்காக, ட்ரைபல் என பிள்ளைகளுக்காக, இருளர் மக்களுக்காக நான் போகும்போதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, எங்களை போல நீங்க சட்டை போடணும், எங்களை போல நீங்க துணிமணி போடணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முற்பிதாக்கள் இப்படிதான் இருந்தார்கள், எங்க பாட்டம் போட்டம் இப்படிதான் இருந்தார்கள். எங்களை போல நீங்கள் வாழ வேண்டும், எங்களை போல நீங்கள் கல்வியை கற்க வேண்டும், எங்களை போல நீங்க மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவம் கல்வி 2 கண்களாய் இருக்க வேண்டும். சமூக நீதி இருக்க வேண்டும். இந்த சமூக நீதியும் இந்த மருத்துவம் கல்வி 2 கண்களாக சமூக நீதியாய் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பாய், அந்த அன்புல இது அத்தனையும் அடங்குகிறது. அந்த அன்புல இன்றைக்கு உலகம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் அடித்தட்டுல மக்களை தூக்கி நிற்க நிறுத்துகிறோமே, அது யாருடைய அன்பு? அது கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, எப்பொழுதுமே படித்தவர்கள் பார்த்து, நம்ம நாட்டில் நல்லா புரிஞ்சுக்கல, நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல இங்கிலீஷ்ல பேசினாங்கன்னு வச்சுக்கலாம், அரைக்குறைய பேசினாங்கன்னா நம்ம ஆளுங்க சிரிப்பாங்க. ஹேய், என்னப்பா இங்கிலீஷ் இப்படி பேசுறாரு அவர் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. ஒண்ணுமே தெரியல, டஸ் புஸ்னு ஏதோ ஒரு இங்கிலீஷை பேசுறாங்க அப்படி சிரிப்பாங்க, விடைப்பாங்க, கேவலமா ஏனலமா பார்த்து சிரிப்பாங்க. ஆனா வெளிநாடுகளில் போயிட்டு நம்ம இங்கிலீஷ்ல பேசுமா, அவங்க எல்லாரும் ஆங்கிலேயர்கள், ஆங்கிலம் பேசுகிற புலமையா நல்லா பேசுகிறவர்கள், இலக்கணமா பேசுகிறவர்கள். அவங்களிடத்துல நம்ம போய் அந்த இங்கிலீஷ் நம்ம பேசும்போது அவங்க எப்படி தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா வரவேற்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கு. எப்படின்னா, நம்ம மொழி ஆங்கிலம், நம்ம ஆங்கிலத்தை இவங்க இந்தியர்கள், இந்தியாவில் தமிழ் இருக்கிறது, கன்னடம் இருக்கிறது, தெலுங்கு இருக்கிறது, அவங்க தாய்மொழியை காட்டிலும் நம்ம இங்கிலீஷை இவங்க நல்லா ட்ரை பண்ணி முயற்சி எடுத்து
நம்ம நாட்டில் வந்து நம்ம கிட்டயே அவங்க அந்த இங்கிலீஷை பேசுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க கத்துக்கணும் அப்படின்னு நம்ம அறக்குறைய பேசினா கூட கட்டி பிடிச்சி தழுவி நம்மளை நெஞ்சார முத்தம் கொடுத்து கிறிஸ்துவின் அன்புல அவர் வரவேற்பான். ஆனா நம்ம நாட்டுக்காரன் இந்தியாவில் இருக்கிற என்ன செய்வான்னு சொன்னா, இங்க இருக்கிற இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு தப்பாக கூட நீ பேசிட்டா கூட அதை சொல்லி சொல்லி உன்னை கேவலப்படுத்தி சிரிப்பான். அதுதான் இங்க இருக்கிறவனுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கும் காரணம் என்னவெனில், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பை போதிக்கிறவர்கள். தேவனுடைய அன்பு யார் மூலமா வெளிப்படுனா, உன் மூலமா என் மூலமாக மட்டும்தான் அந்த அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். God's love for 36 வாசித்து நாம் முடிக்கலாம். God's love for men. ஆக ரோமர் 8:35-36 வாசித்து முடிக்கலாம். 8:35-36. உமது நிமித்தம் ஆண்டவராகிய தேவனே, உமது நிமித்தம் எந்நேரம் நாங்கள் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற பாடுகளை போல நாங்கள் எண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை என்னதான் பண்ண நினைச்சாலும், நம்ம உடைமைகளை புடுங்கினாலும், நம்ம சொத்து பத்தை புடுங்கினாலும், நம்ம உயிரையே எடுக்க நினைத்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஒத்த ரூபாய் உன் கையில இல்லாத நிலைமை ஏற்பட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. இரத்த பாசங்கள் தள்ளிவிட்டாலும், உலகம் வெறுத்து தள்ளிவிட்டாலும், இரத்த பாசங்கள் தள்ளிவிட்டாலும், உலகம் வெறுத்து தள்ளிவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் இயேசு தள்ளாதவர். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் கர்த்தர் தள்ளாதவர். தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர், தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர். கல்வாரி மலை மேல ஏறி வந்தேன், கர்த்தாவும் பாடுகள் துதிக்க வந்தேன். பாடுவோம். கல்வாரி மலை மேல கடன் பாரம் உன்னை வாட்டி வதைத்தாலும் யார் உன்னை காப்பாற்றுவார்? கடன் பாரம் உன்னை வாட்டி வதைக்கையில் யார் உன்னை காப்பாற்றுவார்? இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை அவர் ரட்சிப்பால் நடத்துவார். இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை சொல்லுவோம். அவர் ரட்சிப்பால் நடத்துவார். தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர், தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர். கல்வாரி மலை மேல ஏறி வந்தேன். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தாவும் பாடுகள் துதிக்க வந்தேன். கல்வாரி மலை மேலையே கர்த்தாவும் பாடுகள் துதிக்க வந்தேன். இரத்த பாசங்கள் தள்ளிவிட்டாலும், உலகம் வெறுத்து தள்ளிவிட்டாலும் சொல்லுங்க. இரத்த பாசங்கள் தள்ளிவிட்டாலும், உலகம் வெறுத்து தள்ளிவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் கர்த்தர் தள்ளாதவர். எல்லாரும் சொல்லுங்க. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் இயேசு தள்ளாதவர். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் இயேசு தள்ளாதவர். தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர், தன்னுயிர் தந்து என்னுயிர் மீட்டீர். கல்வாரி மலை மேல ஏறி வந்தேன்.
கர்த்தாவும் பாடுகள் துதிக்க வந்தே. கைகளை தட்டி, கையை நல்லா தட்டி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஏசப்பா அன்பு ஒண்ணுதான், மாறாத அன்பு. பைபிளிக்கல் ஆண்டவர் சொல்றது, கட்டின மனைவி காட்டுற அன்பு மாயை, கட்டின புருஷன் காட்டுற அன்பு மாயை, பெத்த பிள்ளைகள் காட்டுற அன்பு மாயை, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் காட்டுகிற அன்பு மாயை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மளை மறக்காதவர். அமெரிக்கா போய் ரிட்டர்ன் வரும் பொழுது, போன வருஷத்துல லண்டன் வந்துட்டேன். லண்டன்ல இருந்து ஃப்ளைட் ராத்திரி எடுக்கிறாங்க. 10-10.5 மணி நேரம் ஃப்ளைட் மேல வந்துக்கினே இருக்கணும். வானத்துல கிட்டத்தட்ட 40,000 அடி தூரத்துல மேல உயரத்துல இருக்கிற வானூர்தி ஓட்டுகிறவர் சொல்லுகிறார், பேசஞ்சர்ஸ் பி கேர்ஃபுல். எதுக்கும் எது ஒன்றாலும் நடக்கலாம். வானிலை மிக மோசமா இருக்கிறது, வானிலை மிக மோசமா இருக்கிறது. எது வேண்டுமானால் நடக்கலாம். எங்களுக்கு ரூட்டே தெரியல. எனவே மிக ஜாக்கிரதையா இருங்கள். எது ஒன்னாலும் நடக்கலாம். உடை கவசங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உங்க சீட்டுக்கு மேல இருக்கிற அந்த உடை கவசங்கள் எல்லாவற்றையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். எது வேண்டுமானால் நடக்கலாம். ஆக நீங்கள் தயாராயிருங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ள அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்போ என் மனைவி என் கூட இல்லை, என் பிள்ளைகள் என் கூட இல்லை, என்னை பெற்றவர்கள் யாரும் இல்லை, எந்த அன்பும் பக்கத்தில் இல்லை, என் திருச்சபையினுடைய அன்பு இல்லை, எந்த மக்களும் என் பக்கத்தில் இல்லை. நான் ஒருத்த மட்டும் அங்கே இருக்கிறேன். என் ஒருத்த மட்டும் தான் நான் ஆண்டவரை கேட்கிறேன், ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுகிற என்னை நீர் காப்பாற்றுவீர், உம்மில் அன்பு கூறுகிற என்னை நீர் காப்பாற்றுவீர். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். நிச்சயமாய் நான் உம்மில் அன்புள்ளவனா இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவீர். என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிற 289 பயணிகளையும் விமான பயணிகளையும் என்னை ஒருவனை கொண்டு நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதோடு கூட அந்த கேப்டன், பணிப்பெண்கள் அத்தனை பேரையும் நீங்கள் சேர்த்து காப்பாற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 300 பேரையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் என் தெய்வம் அன்புள்ளவர், உம்முடைய அன்பு எனக்குள் இருக்கிறது. எனவே உம்முடைய அன்பு மட்டும்தான் இந்த நேரத்தில் என்னையும் இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியும் என்று சொன்னேன். கிட்டத்தட்ட வித்தின் 3-4 hours அமைதி நிலை. யாருக்கும் தூக்கம் வரல. நடுராத்திரி. ஆனால் வித்தின் 3-4 hours பேக் ஒரு ஒலி வந்தது. நம்ம அபாய கட்டத்தை கடந்து விட்டோம். எனவே எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, அபாய கட்டம் முடிந்து விட்டது என்று கேப்டன் மூலமாய் வந்த அந்த அறிவிப்பை கேட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளையே, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த இடத்துல என் மனைவியோ பிள்ளைகளோ என் பெற்றோர்களோ யாருமே இல்லை. நான் தனியாக அந்த இடத்துல இருந்தேன். ஆக அந்த நேரத்தில் பார்க்கும் அந்த தனிமை எப்படி ஓடும் தெரியுமா? ஐயோ, என் மனைவி விட்டு விட்டேன், என் பிள்ளைகளை விட்டு விட்டேன், என் குடும்பத்தை விட்டு விட்டேன், என் ஜனங்களை விட்டு விட்டேனே, அப்படி என்று அந்த தனிமை நம்மளை வாட்டுகிற அந்த வேதனை என்பது மிகையாகாது. அன்பானவர்களே, அந்த நேரத்திலும் கூட இரத்த பாசங்கள் தள்ளிவிட்டாலும், உலகம் வெறுத்து பேசினாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் மட்டுமே நம்மளை தள்ளாதவர்.